எவ்வளோதான் வாழ்க்கையில் அடிபட்டாலும் நான் திருந்துறதாவே இல்லைங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் அவசரப்பட்டு நிறைய முடிவுகள் எடுத்து நிறைய பிரச்சனைக்குள்ள ஆளாகிறதுல நம்பர் 1 யாருன்னா அது நான் தான். அது என்னவோ என் ராசியோ என்னவோ தெரியல. எனிவே கூடலூர்லேருந்து கிளம்பி வரையிலே மாமாவை பார்த்துட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ண பஸ்ஸில் தான் மாமாவும் பாலா ப்ரோவும் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்திருந்தோம். நைட்டு டின்னரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். சென்னையிலேருந்து அப்புறம் எங்கே போகிறோன்றது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு சில விஷயங்களை எதுக்கு நான் இதில் கேட்சுவல் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய லைஃப்பில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். மீனம்பாக்கத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில். பட் என்ன தான் அங்கே ஒர்க் பண்ணாலும் நான் அதில் எனக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த டைம்லலாம் அப்படி ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு நாலேஜபிள் கிடையாது. என்னென்னா 10th லீவில் போயிருக்கேன். ஸோ இப்போ ரொம்பவே மாறிப்போச்சு. சிங்கார சென்னை வேறு லெவல்லவே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ காலங்காத்தால் அந்த மூஞ்சை பார்க்க முடியாது, கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும், சகிச்சுக்கோங்க. அண்டு காலையில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக்கபுளாக நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம் ஏர்போர்ட்டுக்கு. ஆக்சுவலி ஆட்டோ பிடிச்சி கூட போயிருக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணா மிலிட்ரி மேன்றதுனால வாக்கிங் போகாத குறையெல்லாம் இதில் தீர்த்து வச்சார். நடந்தே வாங்க சொல்லிவிட்டு நடக்க விட்டுட்டார். ஸோ நடந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை ரொம்பவே. சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிருந்தேன். ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தா அண்ணாவை காணோம். என்னென்னா அவரோட ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா 8:30க்கு. ஸோ அவர் முன்னாடியே போயிட்டார். இந்த லக்கேஜ் எல்லாம் எப்படி ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியும், ஒரு போனவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் யார் கேட்டால் நீ எங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியாதவ பெரிய அப்படி இப்படின்னு நீங்கள் திட்டாதீங்க மக்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம். எனக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவேனா நான் பக்கத்தில் ஒர்க்காவது பண்ணியிருக்கேன். எப்படி இருக்க போதும் அவருக்கும் இது ஃபர்ஸ்ட்டு ஜேர்னி. நான் இது வரைக்கும் போனவங்க யாரும் என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணதில்லை. ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி என்னென்னா, அந்த பணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலுங்க. அதோட எக்ஸ்பென்சிவ் தான் வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த சந்தோஷத்தை சொல்லுவாங்க ஒரு சிலர், 1 கோடி கொடுத்தாலும் ஒரு சில சந்தோஷங்கள் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு. ஸோ நாங்கள் குடிச்சிட்ருக்க இந்த காஃபியோட விலையெல்லாம் சொன்னால் இதெல்லாம் உனக்கு தேவையாமான்னுவீங்க. ஏன்னா நம்ம யோசிப்போம் யூஸ்வலாகவே அவட 200 இருந்தால் 4 நாளைக்கு காயை வாங்கி சமைச்சு சாப்பிட்லாமேன்னு. அந்த மாதிரி 250 ரூபா அந்த காஃபி. அதுவும் லக்கேஜ் எல்லாம் நம்ம கொண்டுட்டு போகிற லக்கேஜ் எல்லாம் இப்படி தான் ஏற்றுவாங்க. அந்த ட்ராலி மாதிரி போகும்ல ஃப்ளைட்டுக்குள்ளே. எப்படி நம்ம பஸ்லலாம் ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுறாங்க, அது மாதிரியே தான். பட் எல்லாமே யாரும் ஸ்ட்ரெயின் பண்ணுறது மீன்ஸ் அந்த லக்கேஜை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக மூவ் பண்ணிடுறாங்க எல்லா விஷயத்துலேயும். அப்படியே எங்கள் தலைவர் அது நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு, வாங்க தாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கன்னு பார்த்துட்டு இருந்தார். இந்த ஃப்ளைட்டுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா, ஒரு சில ஃப்ளைட்டில் ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. தனியாக ஸ்டெப்ஸுக்குன்னு ஒரு வண்டி இருக்கும். ஒரு சிலது இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் மாதிரி தொங்குது, அது வழியாக தான் போகிறோம். அதுவும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனவங்க ஓட்டாதீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் அதுவான்னாதீங்க, எங்களுக்கு பெருசு தான். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருந்தோம். ஒரு விஷயத்த கூட நான் விடாமல் கேட்சுவல் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா, என்னோடய சப்ஸ்கிரைபர் என்ன மாதிரி ஒரு சிலர் போகாதவங்க இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அவங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்காகவும், ரசிக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இதெல்லாம் நான் எடுத்து போடுறேனே தவிர, மற்றபடி பெரிய சீன் போடவோ, இங்கே பெரிய பந்தா பண்ணவோ, இதை பண்ணவோ இதை எடுத்து போடலை. இவ போயிட்டாலாமா பெரிய அவள் உடனே அதெல்லாம் எடுத்து போட்டுட்டா அப்படி இப்படின்னு பேசாதீங்க. அந்த ஒரு லாங்கில் காமிச்சு இல்லைங்களா, தொங்கு பாலம் மாதிரி இருந்து இல்லைங்களா, அந்த பாலம் இது தான். இதுக்குள்ளே போய் தான் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ போனோன்னே என்ட்ரன்ஸில் டிக்கெட் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னே கேர்ளுங்க பாருங்கள், நம்ம பஸ்ஸில் யூஸ்வலாக ட்ரெயின்லலாம் போகும்போது ரஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி. எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, 300 பேர் 400 பேரை கூட்டிகிட்டு போயிடுது இந்த ஃப்ளைட்டு. ஐயோ சான்ஸ்லெஸ் அப்படி இருந்தது.
போனோன்னு வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் கேர்ள்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் டெய்லி இப்படி மேக்கப் போட்டு அவங்க ஃபேஸ் என்ன ஆகும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்ட கேட்டுருந்தேன். ஏன்னா 35 மேலே வந்து என்ன ஆயிடுதுன்னா ஸ்கின்னு வேறு லெவலில் டேமேஜ் ஆகுது. அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது அந்த ஸ்கின்னில். நானும் டெய்லி இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறது காலேஜ் அந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து ஐலைனர் போடாமல் போனதில்ல அப்பத்துலேருந்தே. அப்போ ஐலைனர் அப்போவே நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்ணில் நிறைய பாதிப்புகள் வருதுன்னு சொல்கிறாங்க. வந்திருக்குது நம்மளுக்கு இப்போவும். என்னென்னா கண்ணெலாம் கூச்சம் எடுத்துருச்சு, வெயிலில் போக முடியல. க்யூட்டாக இருந்தது அந்த கேர்ள். வெல்கம் பண்ணாங்க. உள்ளே போனால் கேஷுவலாக இருந்தது. நம்ம பஸ்ஸு சீட்டெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். பின்ன அப்படி தாம்மா இருக்கும், பின்ன வேறு என்னம்மா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்காதீங்க. ஓகே ஓகே. என்ன சொல்கிறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க அனுபவம். அந்த ஜன்னல் தாங்க வேறு லெவலில் இருந்தது, க்யூட்டாக குட்டியாக. அது வழியாக நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்ல வேளை கொஞ்சம் எட்டி பார்க்குறதுக்கு இந்த ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. இது வைக்கலைன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஹாப்பினஸ்லாம் கிடச்சிருக்காது. எதுனா அந்த வானத்தில் போகும்போது கீழேருந்து மேலே மூவ் ஆகும்போதும் சரி, அங்கே மேலே நம்ம ஹையில் போகும்போதும் சரி, அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது ஒரு 5 மினிட்ஸாக சுற்றுது ஏர்போர்ட்டுக்குள்ளே. அந்த பாதையில் போயிட்டே இருக்குது, ஏதோ ட்ரெயின் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. நானும் எப்படா மேலே தூக்குவாங்க, மேலே ஏறும் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். எப்படா இது பண்ணுவாங்க. அது சிறகு வேறு கொஞ்சம் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் வெளியே வரும் அது மேலே ஏறும்போது. அது பார்க்குறதுக்காகவே, அது தெரியறதுக்காகவே நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அது தெரிஞ்சுதா என்னன்னு தெரில. பட் எனக்கு இந்த ரோடை பார்த்துட்டே இருந்தேன். ஸ்பீடு ஓவராக போகும் அப்படின்னு சொன்னாங்க வானத்தில். ஆனால் வானத்தில் போகும்போது பாருங்கள் எப்படி போகுது இந்த ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இப்போ நினச்சா கூட ஆச்சரியமாக இருக்குது. நான் சொன்னேன், எதான் வானத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது ஃப்ளைட்டு, மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, மூவ் ஆன மாதிரியே தெரியல. அந்த ரெக்கையும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இப்போ சிக்னல் கிடைக்காம நின்றுடுச்சு. ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அப்புன்றதுக்கு வந்து சிக்னல் கிடைக்கணுமா, கிடைச்சதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும்னு சொன்னாங்க. அப்படியே லைட்டாக மூவ் ஆச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊருங்களை கீழே பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க, குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம இவ்வளோத்துக்கும் வந்து மிடில் தான் போயிட்டுருக்கோம், மேலே போகவே இல்லை. அந்த டைமில் இந்தளவுக்கு தான் தெரியுது. ஸோ அதையும் உங்களுக்காக கேப்சர் பண்ணேன், எந்த மாதிரி தெரியுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், ஓகே. ஆனால் படத்தில் பார்க்குறதுக்கும் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அந்த ஜன்னல் பாருங்கள் துணோன்னு இருக்குது, அதுக்குள்ளே அந்த வீடுங்கள்லாம் இந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ ஃப்ளைட் எதாவது மூவ் ஆகிற மாதிரி தெரியுதா பாருங்கள், தெரியவே இல்லை. ஃப்ளைட்டு மூவிங்கே தெரியல. மூவிங் மீன்ஸ் போகிற அந்த ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஷேக்கிங்லாம் கிடைக்கிது, ஷேக் ஆகுது, அந்த மூவ் ஆகிற ஃபீல் இருக்குது. பட் இப்படி பார்க்கும்போது மூவ் ஆகிற ஃபீலில் இப்போ நல்லா ஹையில் போயிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, சொர்க்கத்துக்கு வந்து விட்டோம் தர்க்கத்துக்கு தேவையில்லைன்ன மாதிரி சொர்க்கத்துக்கே போயாச்சுடா சாமி. அப்படி இருக்குது. காது 2 ஜிவ்வுன்னு அடைச்சிக்கிச்சு. வாய்ஸு டோட்டலாக ஆல்ரெடி எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் வேறு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் போகும்போது நல்லாவே காது 2 அடைச்சிக்கிச்சு, பேச முடியல. கொஞ்சம் லாங் ட்ராவல்ன்றதுனால ஒரு 3 ஹவர்ஸ் கிட்டே நம்ம ஃப்ளைட்லேயே இருந்தோம். ஸோ அது ஜாலியாக இருந்தது. ஜாலியாக இருந்ததை விட ஒரு நல்ல ஒரு புது அனுபவம், நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம ட்ரெயினில் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் எப்போவுமே. ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது வந்து அதுக்கு கொஞ்சம் பண செலவு தான் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல போகும்போது கொடுத்த ஒர்த்து தான்யா அப்படின்ன மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணோங்க. இதுக்கு பேர் உப்புமா, மேஜிக் உப்புமாவாம். வாட்ரு ஊற்றி ஹாட் வாட்டர் கொடுத்து 5 மினிட்ஸ் மூடி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்கன்னாங்க. இதுக்கு அடிஷ்னலாக ஒரு காஃபியும் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுமே சேர்த்து 450 ஏதோ சம்திங் வாங்கினாங்கங்க. ஆனால் இது தாங்க கொடுமை. இதெல்லாம் விட மனுஷன் தூங்கிட்டு வராரு, எப்படி தான் தூங்குறாரோ, நம்மளுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்ற மாதிரி இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால முழிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு வந்தோம். ஒரு சிலர் வாமிட்டு வரும், தலை சுற்று. எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலை சுற்று இருந்தது. வாமிட்டிங்லாம் இல்லை, தலை சுற்று இருந்தது. அப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறனாலே என்னன்னு தெரியல. பட் பார்த்தா வானத்தை ஏதோ புட்டு தனித்தனியாக அந்த ஜிலேபியை புட்டு போட்டிருக்க மாதிரி அங்கங்கே வெள்ளையாக புட்டு போட்ட மாதிரி கிடந்தது. ரொம்ப 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 அழகாக இருந்தது பார்க்க. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, அதில் போய் டச் பண்ணிட்டு வந்துடலாமான்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சத்தியமாக நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருந்தது. இந்த இடத்த கிட்ட நம்ம போயிட்டு வரும்போது அப்படி ஒரு ஃபீல் இருக்குது இங்கே. நான் அப்படி நினைக்கிறேன்.
பட்டு காசெல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணுறவங்க இதெல்லாம் தேவையா, அவசியமாக அப்படி கொண்டு காசை கொடுத்து அங்கே போய் மேலே பார்த்துட்டு வரணுமா அப்படின்வாங்க. ஏன்னா கண்ணை மூடினதுக்கப்புறம் தாங்க மேலே போக போகிறோம். கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கிறப்போ மேலே போக போகிறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ கண்ணை திறந்துகிட்டே இருக்கும்போது மேலே போய் பார்த்துட்டு வந்தால் தானே அழகாக இருக்கும். அழகை ரசிக்க முடியும். கடவுளுடைய படைப்பே அழகு. அந்த பாருங்கள், அந்த மேகங்கள்லாம் நம்மளை கடந்து போகும்போது இதுக்கு எதுக்குமா அவ்வளோ தூரம் போகிற, மேகமலைக்கு வாமா, இதே மாதிரி மேகம் போகும் அப்படின்றீங்களா? கேட்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம். இதுக்கெல்லாம் இவ்வளோ காசு போட்டு அவ்வளோ தூரம் போகணுமா? மேகமலைக்கு போனால் மேகம் போகுது அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். என்ன தான் இருந்தாலும் நம்ம வானத்தின் உச்சிக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக வீடு. ஊர் வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம இறங்குறச்சும் கேர்ள்ஸ் வந்து நம்ம சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஜேர்னி, ஹாப்பி ஜேர்னிலாம் போகிறச்ச சொல்கிறாங்க, வரச்ச தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஜேர்னி சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருந்தது, அழகாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாக நம்ம எங்கே போகணுமோ அங்கே வந்து சேர்ந்துட்டோம். அந்த ஊர் தாங்க மிகப்பெரிய கொடுமை. ஆனால் மனுஷங்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு தான் தெரியல. உண்மையாகவே நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமி தான்ப்பா. தேனி மட்டும் இல்லைப்பா, தமிழ்நாடே சொர்க்க பூமி தான். அதர் கண்ட்ரிக்கெல்லாம் போனால் நம்ம கண்ணா பின்னான்னு ஆயிடுறோம். அந்தளவுக்கு நொந்து நூடன்ஸ் ஆகி தான் வர வேண்டியதாக இருக்குது. ஃபார் 1 டேக்கு அப்படி ஆகிடுறோம். நம்ம 1 டேயில் நம்மளுக்கு இங்கே ஒரு 2 டேஸ், அங்கே ஒரு 2 டேஸ்னு ஆகிப்போச்சு. வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப வறட்சியான பூமி மாதிரி இருக்குது. சுத்தமாக இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு சொட்டு மழை இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஊராப்பா இது அப்படின்ட்டு இருக்குது. இந்த இடத்துல போட்டிருந்துருக்கலாம் அவரோட பாட்டை, ராஜா சார் சாங்ஸ் இந்த இடத்துல போட்டிருந்துருக்கலாம். அப்படி இருந்தது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ இப்படி தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அங்கே நம்மளோட தேசிய கொடிக்காக தான் அதை உங்களுக்கு அவ்வளோ ஜூமிங்கில் காமிச்சேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். நன்றி.